வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி ஒரு லவ் பிஜிஎம் பீட் எஃபெக்ட்டை வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான ப்ரீசெட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு எஃபெக்ட் எல்லாம் டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் ஆகிட்டு ப்ராஜெக்ட்குள்ளே இம்போர்ட் ஆகும். இதில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஒன் பை ஒன்னாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோஸ்க்கு மட்டும் எஃபெக்ட்டை வந்து நான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். பேலன்ஸ் இருக்க ஃபோட்டோஸ்க்கு வந்து நம்ம எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணோம். ஸோ மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ அதனால் மியூசிக்கு இதிலே உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோவை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு எஃபெக்ட் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக நம்மளால் ஃபோட்டோ ஆட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நானே கொடுத்துருப்பேன் 2 ஃபோட்டோஸ்க்கும். அதனால் நீங்கள் ஃபோட்டோ ஒருவேளை உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நிறைய எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு எஃபெக்ட் எதுவும் டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அந்த எஃபெக்ட்டை செட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகலை, சப்போர்ட் ஆகலைன்னா இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஃபோட்டோவுக்கும் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாங்காக உங்களுக்கு பிளாக் இமேஜஸ் மட்டும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு 12 பிளாக் இமேஜ் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு ஃபோட்டோவுமே அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அப்படியே வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் அது செட் ஆகலை அப்படின்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோஸை கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு எஃபெக்ட் வந்து செட் ஆகும். ஸோ அதனால் இப்போ நான் பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ்க்கு கலரிங்லாம் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோக்கு எஃபெக்ட் இருக்கும். பேலன்ஸ் இருக்க ஃபோட்டோஸ்க்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோக்கு எஃபெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிட்ட வந்துட்டு கிளிக் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட்டை பார்த்தீங்கன்னா இன்அனிமேஷன்ற எஃபெக்ட்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்அனிமேஷனில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். நாம் யூஸ் பண்ண போகிறது 5th and 6th எஃபெக்ட். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு 5th எஃபெக்ட் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இன்அனிமேஷனை செலக்ட் பண்ணிட்டு 6th எஃபெக்ட். ஏன்னா நம்ம ஆட் பண்ணுறது பிஜிஎமுக்கு. அப்போ தான் இந்த 2 எஃபெக்ட்டை நம்ம மாறி மாறி செட் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்லைட் ஆகிறப்போ நமக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 எஃபெக்ட்டை வந்துட்டு நீங்கள் மாறி மாறி நீங்கள் ஆட் பண்ணியிருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே வந்துட்டு எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிடும். எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஹார்ட் எஃபெக்டோடு வந்து ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பர்ஃபெக்டாகவே வந்திருக்கும். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைன் பண்ணி பார்த்து கூட நீங்கள் ஒன்ஸு எடிட் பண்ணுங்கள். ஏன்னா மியூசிக் எல்லாமே இதிலே இருக்கும். எல்லாமே ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. அடுத்தது நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.